நீண்ட ரொம்ப நாளாவே பார்த்தீங்கன்னா, சிம்புக்கு வந்து நம்ம வெற்றிமாறன் டைரக்ஷன்ல ஒரு படம் நடிக்கணும்னு ஆசை. சிம்பு வந்து வெற்றிமாறனுடைய கதைய கேட்டுட்டு, "கதை ரொம்ப நல்லா இருக்கு சார். நான் ஃபுல் கோஆப்பரேட் பண்றேங்கிற" உத்தரவாதம் வந்து சிம்பு குடுத்துருக்காரு. அது இல்லாம வெற்றிமாறன பொறுத்தவரைக்கும் நீங்க சொல்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு எப்படி சொல்றது? அந்த படப்பிடிப்பு தளத்துல போயி, அவருக்கு என்ன பிடிச்சிருக்கோ, அவருக்கு மனசுல வந்து முழு திருப்தி வந்தா தான் அந்த காட்சிய வந்து முடிப்பாரு. ஸோ அப்படி வந்து நெனச்சு நெனச்சு எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, விடுதலைலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நீண்ட கால தயாரிப்புல இருந்தது. அது வந்து ரொம்ப நாட்கள் எடுத்ததுனால, அது வேற வழி இல்லாம பார்ட் 1, பார்ட் 2வா எடுத்துட்டாங்க. ஸோ இப்ப இந்த படத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, தானு சார் வந்து இந்த படத்த வந்து தயாரிக்கிறாரு. இந்த படத்துக்கு வந்து வெற்றிமாறனுக்கு வந்து பல கோடி ரூவா அட்வான்ஸ் இந்த படத்துக்கு இல்ல. அதாவது வந்து வாடிவாசல் படத்துக்காண்டி பல கோடி ரூவா வந்து வெற்றிமாறனுக்கு அட்வான்ஸ் குடுத்திருக்காரு. இன்னும் சொல்ல போனா வெற்றிமாறன் அவருடைய சம்பளத்தை முழு சம்பளத்தையுமே வந்து தானு சார் கிட்ட இருந்து வாங்கிட்டார். அதை வச்சுதான் அவரோட ப்ரொடக்ஷன் அந்த கிராஸ் ரூட்னு ஒரு ப்ரொடக்ஷன் இருந்துச்சுல, அதுல சில படங்கள் தயாரிச்சார். ஓகேவா? இப்ப இப்படி இருக்கிற சூழ்நிலையில வாடிவாசல் வந்து தள்ளி போகுது. வாடிவாசல் கூட மறுபடியும் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. அதையும் தொடங்குறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. ஸோ வாடிவாசல் தள்ளி போறதுனால தான் வந்து நடுவில் வந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணலாம், ஒரு குறுகிய கால தயாரிப்பு பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து இந்த சிம்பு ப்ராஜெக்டை டிசைன் பண்ணாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆரம்பத்துலேருந்தே நிறைய தடைகள் இருந்தது. சிம்பு ஒரு சம்பளம் கேட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் வந்து கதைகளில் சில மாற்றம் பண்ணார். ஆனால் எல்லாமே முடிவுக்கு வந்து இப்போ வந்து இந்த காலத்தில் அக்டோபர் 17ஆம் தேதி ஆரம்பித்து ஒரு 6 மாதத்துலேருந்து 8 மாதத்துக்குள்ள படத்தை முழுசாக முடிச்சு வெளியிடுறதுங்கிற ஒரு திட்டத்தோடு தான் இந்த படத்தை எடுக்கிறாங்க.